Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தை எப்படி மேக் பண்ணணும், எப்படி அந்த ஃபார்மை நம்ம எப்படி கொண்டு வரலாம், ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எப்படி, ஜென்ரல் ஃபார்ம்லேருந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வரது, கெனானிக்கல் ஃபார்முக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுலாம் பார்த்தோம். ஸோ அதில் என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ண முடியும், என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, அதை பற்றின சில டெஃபனேஷன்ஸ், சில தியரம், ரிசல்ட்ஸ் இது எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அதை பேஸ் ஒரு ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட ஒரு 6-7 கொஷின்ஸில் ஒரு 3 கொஷின்ஸ்லேயே நம்ம அதில் கிளப் பண்ணி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ஒரு 6-7 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் நம்ம ஒரு 3 கொஷின்ஸ்லேயே நம்ம சால்வ் பண்ண டெக்னிக்லேயே அனதர் கொஷின்ஸ் நம்ம அதிலேயே நம்ம இன்க்ளூட் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எல்பிபியை என்னென்ன மெத்தடெல்லாம் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன மெத்தட் அப்படின்னா, கிராஃபிக்கல் மெத்தட். ஒரு எல்பிபியை சால்வ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் மெத்தட் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தடும் கூட. ஓகேங்களா? ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட், டைம் வந்து ரொம்ப கன்சூம் ஆகாது, டைம் வந்து ரொம்ப லெஸ் டைம் எடுத்துக்கக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ இதில் இருக்கக்கூடிய என்னென்ன டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை அதில் எப்படி எழுதணும், ஸோ இது என்னென்ன கைண்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த மெத்தடில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தடை படிச்சுட்டு நெக்ஸ்ட் இதில் என்னென்ன கைண்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத டெஃபினேஷன் நெக்ஸ்ட் நம்ம அதுக்கான டெஃபினேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இதை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபியூ ப்ராப்ளத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னு. ஸோ இந்த கிராஃபிக்கல் மெத்தடில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கும், என்னென்ன டேர்ம்ஸ் பேஸ் பண்ணி இந்த கிராஃபிக்கல் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுறோம், இல்லை என்னென்ன கைண்ட் ஆஃப் ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம மேக்ஸிமம் லிஸ்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் பார்க்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த கிராஃபிக்கல் மெத்தட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, இதுக்கான பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ்ல என்ன இருக்கணும் அப்படின்னா, ஸோ கம்பல்சரி டெசிஷன் வேரியபிள் நீங்க பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 6-7 பாயிண்ட்ஸா நம்ம ஸ்டெப்ஸா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணதுக்கான டெக்னிக்கா சொல்லியிருப்பாங்க. ஸோ புக்ஸ்ல உங்களுக்கு ஒரு 6-7 ஸ்டெப்ஸா உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. நான் அதை ஷார்ட் பண்ணி உங்களுக்கு 4 ஸ்டெப்ஸா கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னாவே அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதை ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படிங்கறதா கொஸ்டின். அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கிராஃபிக்கல் மெத்தட் அப்படிங்கிறது, ஏன்னா சால்வ் த எல்பிபி அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும். ஸோ யூசிங் த கிராஃபிக்கல் மெத்தட் அப்படிங்கிறது கொடுக்கணும்னா நீடட் கிடையாது. ஏன்னா சால்வ் த எல்பிபி அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும். சால்வ் த எல்பிபி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கும், கன்ஸ்ட்ரைன்ட் இருக்கும், நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்க என்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது மேபி நம்ம காலேஜ் செமஸ்டர் பேசிஸா இருக்கும்போது ஸ்பெசிஃபிக்கா கிராஃபிக்கல் மெத்தட், 2-phase சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், டூயல் மெத்தட், பிகம் மெத்தட், இட்ஸ் நார்மல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது ஜெனரலைஸ், அதாவது ஒரு டேர்மா ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க ஜெனரலைஸ் பண்ணாம ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஸ்பெசிபிகேஷனா அந்த டேர்ம் கேட்பாங்க. ஏன்னா மார்க் அலோகேட் பண்றதுக்கு. இப்போ நம்ம எழுத போறது ஒன்லி அப்ஜெக்டிவ் டைப் இல்லையா? ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எந்த டைப்பா இருந்தாலும் சரி, மேபி அது ஒரு ப்ராப்ளத்துல கொடுத்துட்டு அவங்க சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண சொன்னாலும் நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, கிராஃபிக்கல் மெத்தட்ல ஃபாலோ பண்ணலாம். ஆனா எப்போ நம்ம அதை அப்ளை பண்ண முடியும்? டெசிஷன் வேரியபிளை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த ப்ராப்ளத்தை சொல்ல முடியும். ஒன்லி 2 டெசிஷன் வேரியபிள் மட்டும் தான் ப்ராப்ளத்துல இருக்கு. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்லயோ கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்லயோ டெசிஷன் வேரியபிள் அப்படிங்கிறது 2 வேரியபிள் மட்டும் தான் இருந்தது. ஓகேங்களா? ஒரு ப்ராப்ளம்ல, ஒரு எல்பிபி ப்ராப்ளம்ல டெசிஷன் வேரியபிள் அப்படிங்கிறது நம்ம 2 வேரியபிள் மட்டும் தான் இருந்தது அப்படின்னா ஒன்லி அப்ளை ஃபார் த கிராஃபிக்கல் மெத்தட் இஸ் ஃபார் த சூட்டபிள் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கு நீங்க சிம்ப்ளெக்ஸ் மெத்தட ஒர்க் அவுட் பண்ண முடியும். நம்ம அந்த மெத்தட ஒர்க் அவுட் பண்ணுங்கிறதுக்கு கண்டிப்பா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்க அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும், 2 டெசிஷன் வேரியபிள் மட்டும் தான் இந்த ப்ராப்ளத்துல இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ப்ராப்ளத்தை பத்தி நீங்க வேற எந்த டெக்னிக்கும் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒன்லி ஒன் டெக்னிக்கை கிராஃபிக்கல் மெத்தட நம்ம அப்ளிகபிள் ஆக்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்றது. அந்த ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதா டெசிஷன் வேரியபிள் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அது எத்தனை டெசிஷன் வேரியபிள் இருக்குதுன்னு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம பார்க்க போறது கிராஃபிக்கல் மெத்தட்ல டெசிஷன் வேரியபிளை நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறது. அந்த டெசிஷன் வேரியபிள் எத்தனை இருக்கணும்? 2 வேரியபிள் தான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கன்ஃபர்மேஷன் பண்றது. ஓகேங்களா? இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலேட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? அது ஃபார்முலேட் பண்றது அப்படிங்கிறது கிராஃபிக்கல் மெத்தடுக்கு எப்படி ஃபார்முலேட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார்முலேஷன் ஆஃப் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு எல்பிபியை ஜஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷனுக்கு சேஞ்ச் பண்றதா அப்படிங்கிறதா செகண்ட் மெத்தட் அவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம இந்த செகண்ட் மெத்தட் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம், அந்த ஃபார்முலேஷன் ஆஃப் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, அந்த ஃபார்முலேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் வச்சு நம்ம பாயிண்ட்ஸை கிரியேட் பண்ணுறோம்.
நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கன்சைன்ஸை நம்ம என்ன வச்சு கன்சைன்ஸை பேஸ் பண்ணி பாயிண்ட்ஸை நம்ம சம் பாயிண்ட்ஸ் நம்ம மேக் பண்ண போறோம். ஓகேங்களா, அதுதான் நம்ம ஃபார்முலேஷன்ஸ், அது ஃபார்முலேஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஃபார்முலேஷன் ஆஃப் த கிராஃபிக்கல் மெத்தட் கூடிய பாயிண்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்றது அப்படிங்கிறதா. அந்த பாயிண்ட்ஸ் எப்படி நம்ம எடுக்கணும் அப்படிங்கறத செகண்ட் ஸ்டெப்பா சொல்லியிருப்பாங்க. ஆனா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுறது ஆக்சுவலா தேர்ட் ஸ்டெப்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சது ஒன்லி 2 டெசிஷன் வேரியபிளா இருக்கணும். செகண்ட் ஒன், அதுல இருந்து நம்ம கன்சைன்ல இருந்து பாயிண்ட்ஸை கால்குலேட் பண்றது இஸ் ஆப்வியஸ் டெக்னிக். ஸோ இது ரெண்டு நமக்கு எப்பவுமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஃபர்தரா நமக்கு தேர்ட் ஸ்டெப்ல இருந்து தான் அந்த ப்ராப்ளத்தோட ப்ரொசீஜர்ஸ் வந்து ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த தேர்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன டிஃபைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அலோகேட் பண்ண போறேன். ஓகேங்களா, இந்த ஃபார்முலேட்டட் பாயிண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் எல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல மட்டும் இந்த பாயிண்ட் எல்லாம் அலோகேட் பண்றேன். அலோகேட் பண்ணி முடிச்சாச்சா, இந்த அலோகேட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு கன்சைன்ஸ்ல சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். ஓகேங்களா, அதுதான் கன்சைன்ஸ்ல சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய மாதிரி டேர்ம் இருக்கும். காமன் ரீஜன்ஸ், அதாவது கன்சைன்ஸ்ல சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு காமன் ரீஜன் இருக்கான்னு பார்க்கிறோம். அந்த ரீஜனுக்கு பேரு தான் நம்ம பீசபிள் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த கன்சைன்ல சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு காமன் ரீஜன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல மேக் ஆகுதான் நம்ம பார்க்க போறோம். அந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல the common point, the common region அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, கன்சைன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்க போறோம். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். அதுதான் ஆல்ரெடி நான் சொன்னது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல மட்டும் அலோகேட் ஆகியிருக்கு அப்படின்னு. ஏன்னா ஒன்லி எடுக்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா, ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எல்பிபியோட ரெஸ்ட்ரிக்ஷனே எக்ஸ் இஸ் கிரேட்டர் 0 அண்ட் ஒய் இஸ் கிரேட்டர் 0. எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் என்னவா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். 4 குவாட்ரண்ட்ல ரெண்டுமே பாசிட்டிவா இருக்குது, ஒன்லி ஒரே ஒரு குவாட்ரண்ட் தான், அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனாலதான் தேர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், தேர்ட் பாயிண்ட் ஆகக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிறது நான் தெளிவாவே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல மட்டும் தான் அந்த ரீஜன் எடுத்துக்க போறோம், அதுதான் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அப்ப அது நம்ம ஆல்ரெடி டெஃபினிஷன் படிக்கிறப்பே சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரைன்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணா சொல்யூஷன், கன்ஸ்ட்ரைன்டோட ரெஸ்ட்ரிக்ஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா அதுதான் பீசபிள். அதுதான் என்ன சொல்லணும், பீசபிள் சொல்யூஷன், பீசபிள் அப்படின்னு சொல்லுவோம், பீசபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அதே தான் நம்ம சொல்றோம். கன்சைன்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ரெஸ்ட்ரிக்ஷனோட கன்சைன்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய ரீஜன், அந்த ரீஜன், அந்த கன்சைன்ட்ல சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ரீஜனுக்கு பேர் தான் பீசபிள் ரீஜன். இந்த பீசபிள் ரீஜனோட அடுத்த ஸ்டெப், அந்த பீசபிள் ரீஜனோட கார்னர் பாயிண்ட்ஸ்ல எடுத்துக்கோங்க. இந்த பீசபிளோட கார்னர் பாயிண்ட்ல கலெக்ட் பண்றோம். இந்த கலெக்ட் பண்ண கார்னர் பாயிண்ட்லாம் எடுத்துட்டு வந்து அது வந்து க்ளோஸ்டா இருக்கா, மேபி அந்த கார்னர் பாயிண்ட்ஸ்ல என்னவா இருக்கணும், மேபி என்னென்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்னா பவுண்டட் சொல்யூஷன் கொடுக்கலாம், அன்பவுண்டட் சொல்யூஷன் கொடுக்கலாம். சொல்யூஷன் வந்து அது வந்து அன்பவுண்டட் சொல்யூஷன்ஸ், இன்ஃபீசிபிள் சொல்யூஷனா இருக்கலாம், ஆல்டர்னேட்டிவ் ஆப்டிமா சொல்யூஷனா இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் நமக்கு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. மேபி ஃபீஸபிள் சொல்யூஷன் அப்படிங்கிறது பவுண்டடா இருக்கலாம், அன்பவுண்டடா இருக்கலாம். மேபி பவுண்டடா இருந்ததுன்னா அந்த கார்னர் க்ளோஸ்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த கார்னர் க்ளோஸ்டு பாயிண்ட் எல்லாம் எடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லாம் ரீப்ளேஸ் பண்ண போறோம். அதுதான் நம்ம ஃபோர்த் பாயிண்ட்ல சொல்ல போறோம். ஓகேங்களா, அந்த தேர்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட்ல கூடிய பவுண்டட் சொல்யூஷனா இன்பவுண்டட் சொல்யூஷன்ஸா கிடைக்கும் இல்லையா. அந்த க்ளோஸ்டு பீசபிள் ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த ரீஜனோட கார்னர் பாயிண்ட்ல எடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம், தேர்ட் ஸ்டெப் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்ல அப்ளை பண்ண போறோம். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கலாம், மேபி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமைஸா இருக்கலாம், ஒரு மினிமைஸ் டேர்மா இருக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்ணும்போது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஹோல்ட் ஆகிற மாதிரி ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் மேக்ஸிமைஸ்னா மேக்ஸிமைசஸ் கொடுத்தக்கூடிய பாயிண்ட் அந்த அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமைசேஷன் ரிசல்ட் எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. மினிமைசேஷன் அப்படின்னா மினிமைசேஷன் ரிசல்ட்ஸ் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆப்டிமம் சொல்யூஷன்ஸ், இது எல்லாமே ஒரு ஆப்டிமம் சொல்யூஷன். அந்த பீசபிள் பாயிண்ட்ஸ், அந்த பீசபிள் பாயிண்ட், அந்த கார்னர் பாயிண்ட்லாம் எடுத்து வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணோம்னா அதுதான் ஆப்டிமம் சொல்யூஷன் சொல்லுவோம். இந்த ஆப்டிமம் சொல்யூஷன்ல அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை ஹோல்டு பண்ற மாதிரி கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் தான் ஆப்டிமம் பீசபிள் சொல்யூஷன். அந்த பீசபிள் பாயிண்ட்லாம் வந்து எது பீசபிள் பாயிண்டோட நம்ம ஆப்டிமம் சொல்யூஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இல்லையா, செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா இது ஆப்டிமம் பீசபிள் சொல்யூஷன் சொன்னாலும் அதுதான். ஸோ அந்த கார்னர் பாயிண்ட் எல்லாமே நம்ம அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்போது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல ஆப்டிமம் சொல்யூஷன், அது ஆப்டிமம் கண்டிஷன்ஸ், அதாவது மேக்ஸிமம்னா மேக்ஸிமம், மினிமம்னா மினிமம் சொல்யூஷன்ஸ், அதுல எதை சூஸ் பண்றோமோ அதுதான் ஆப்டிமம் பீசபிள் சொல்யூஷன். அதுதான் நமக்கு என்ன தேவையான ரிசல்ட்ஸ். இந்த கிராஃபிக்கல் டெக்னிக் மூலமா நமக்கு தேவையான ரிசல்ட் அதுதான் கொடுத்துருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் இது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்ததா மேக்ஸிமம் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்.
மினிமம் கொடுத்ததுன்னா மினிமம் ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேல்யூ சொல்லலாம். அந்த பாயிண்ட்ல தான் அந்த மேக்ஸிமம் ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கறத அந்த ஸ்பெசிபிகேஷனோட பாயிண்ட், அந்த கார்னர் பாயிண்ட் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கிராஃபிக்கல் மெத்தட்ல சில டைம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கார்னர் பாயிண்ட் வச்சுதான் நம்ம கலெக்ட் பண்றதுனால கார்னர் பாயிண்ட் மெத்தட் அப்படின்னு சில டைம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கார்னர் பாயிண்ட் மெத்தட் அப்படிங்கிறது சில டைம் வந்து நம்ம டிஃபைன் பண்றோம். ஸோ இந்த கிராஃபிக்கல் மெத்தட்ல என்ன கைண்ட் ஆஃப் ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னா ஸ்பெசிபிக்கா நம்ம மேனுஃபேக்சர் கம்பெனியோட ப்ரொடக்ஷன்ஸ் மேனுஃபேக்சர் பேஸ்டான ப்ராப்ளத்தை நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஒரு கம்பெனி ஒரு 2 கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அந்த 2 கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல டிஃபெக்டிவ்ஸ், பர்ஃபெக்ட்னஸோட ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் எப்படி கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற பேசிஸ்ல நம்ம கொடுக்கல. அதாவது 2 டேர்ம்ஸ் வச்சு தான் நம்ம இதை அனலைஸ் பண்ணுவேன். மேனுஃபேக்சர் கம்பெனிஸை டிஃபைன் பண்றது, டயட்டை ஃபாலோ பண்றது, டயட் மெயின்டைனிங் ஃபாலோவர்ஸ். ஓகேங்களா? டயட் எப்படிலாம் ஃபாலோ பண்ணலாம்? ஓகேங்களா? டயட் மெயின்டைனிங் த ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்ம செப்பரேட்டா பார்ப்போம். இந்த டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம்ஸ் சர்டன் கண்டிஷன்ஸோட சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இதை நம்ம இந்த கிராஃபிக்கல் மெத்தட்ல அந்த கைண்ட் ஆஃப் ப்ராப்ளத்தையும் நம்ம எப்படி சால்வ் பண்றதுக்கான ஒரு டெக்னிக் இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் டிராவல்ஸை பேஸ் பண்ணக்கூடியது, காஸ்ட்டை பேஸ் பண்ணக்கூடியது, மேனுஃபேக்சரிங் ப்ராப்ளம் சொல்லுவோம், டயட் ப்ராப்ளம் சொல்லுவோம், டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் ப்ராப்ளத்தை நம்ம இந்த கிராஃபிக்கல் டெக்னிக்ல சால்வ் பண்றோம். அது பேஸ்ட் அந்த ப்ராப்ளத்தோட டைப்ஸ் அப்படிங்கிறது அது டேட்டாஸ் எடுக்கக்கூடிய டெக்னிக்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்ப நம்ம வெறுமனே நம்ம என்னது கிராஃபிக்கல் மெத்தட்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இதுதான் அப்படிங்கிறது. அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி நம்ம மேக் பண்றோம் அப்படிங்கிறது, இந்த மேக்கிங் தி சிஸ்டம் இது எந்த தியரியில இருந்து அதை மேக் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது அதை தான் நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ற டெக்னிக் அப்படிங்கிறது கிராஃபிக்கல் தான். அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதுல மேனுஃபேக்சர் ப்ராப்ளம் அப்படிங்கலாம் கிடையாது. மேனுஃபேக்சர் ப்ராப்ளம்னா அந்த டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோ கன்ஸ்ட்ரைன்ஸோ எடுக்கக்கூடிய சில டேட்டாஸ்லாம் என்னவா இருக்குன்னா ஒரு கம்பெனியோட மேனுஃபேக்சர் சிஸ்டத்துல இருந்து எடுத்திருப்பாங்க அந்த டேட்டா. டயட் ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங்கோட டயட் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அந்த கன்சைடோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கூடிய டேட்டாஸ் எல்லாமே அந்த டயட்ல இருந்து எடுக்கக்கூடிய டேட்டாவா இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னா கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருளை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய காஸ்ட்டோ இல்லை எவ்வளோ நமக்கு டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கெப்பாசிட்டி லெவலில் என்னவா இருக்கோ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்றது அப்படிங்கிறது அது நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம் வந்து என்ன கைண்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்து கிடைக்குதுங்கிறது. ஆனா நமக்கு என்ன கைண்ட் ஆஃப் இருந்தாலும் சரி நம்ம ஜஸ்ட் ஒரு 2 வேரியபிள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனா கன்ஸ்ட்ரைண்டாலும் நம்ம மேக் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அது எல்லாமே என்ன டெக்னிக்ல சால்வ் பண்ண முடியும்? கிராஃபிக்கல் டெக்னிக்ல சால்வ் பண்ணி நமக்கான அந்த சொல்யூஷன்ஸ் நம்மளால கொடுக்க முடியும். ஓகேங்களா? இதே 2 வேரியபிளை நம்ம சிம்ப்ளெக்ஸ் டெக்னிக்லும் சால்வ் பண்ண முடியும். ஆனா நமக்கு ஈஸியஸ்ட் வே அப்படிங்கிறது இதுதான். அது 3 வேரியபிளா இருந்தாலும் அதுல சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அதுல வந்து மோர் தென் வேரியபிள் தான் சிம்ப்ளெக்ஸ் டெக்னிக் சால்வ் பண்ற மாதிரி எல்லாம் சில டெக்னிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு 2 கிராஃபிக்கல் மெத்தட்ல ஒன்லி 2 வேரியபிள் மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல சால்வ் பண்ண முடியும். அதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும், பவுண்டட் சொல்யூஷனா எப்ப கிடைக்கும், அன்பவுண்டட் சொல்யூஷன்ஸ் நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் நம்ம இதோட கண்டினியூஷன்ஸா ஆப்டிமம் சொல்யூஷனா எப்ப கிடைக்கும், ஆல்டர்னேட்டிவ் ஆப்டிமம் சொல்யூஷனா என்ன, பவுண்டட் சொல்யூஷனா என்ன, இன்ஃபீஸபிள் சொல்யூஷனா எப்ப கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் டெஃபினிஷனா நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதை பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த கிராஃபிக்கல் மெத்தட்ல என்ன கைண்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ்ல நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை பார்த்தலாம். ஸோ இந்த கிராஃபிக்கல் மெத்தட்ல நம்ம சொல்யூஷனுங்கிறது பவுண்டட் சொல்யூஷன் கிடைக்கலாம், அன்பவுண்டட் சொல்யூஷன்ஸ் கிடைக்கலாம். ஓகேங்களா? என்னென்ன சொல்யூஷன் கிடைக்கலாம்? பவுண்டட் சொல்யூஷன்ஸ், அன்பவுண்டட் சொல்யூஷன்ஸ், இன்ஃபீஸபிள் சொல்யூஷன், இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆப்டிமம் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் சொல்யூஷன் கிடைக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பவுண்டட் சொல்யூஷன் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரைன்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அது க்ளோஸ்ட் ரீஜனா இருந்ததுன்னா தட் இஸ் a பவுண்டட் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். அதுக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், கன்ஸ்ட்ரைன்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு ஒரு க்ளோஸ்ட் ரீஜனா இருந்தது அப்படின்னா தட் இஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? அதுதான் பவுண்டட் சொல்யூஷன் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஓகேங்களா? அதுதான் பவுண்டட் சொல்யூஷன். அன்பவுண்டட் சொல்யூஷன் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரைன்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு ஆனா சொல்யூஷன் வந்து ஒரு க்ளோஸ்டு ரீஜனா இல்லாம அது ஓப்பன் ஆக்கி இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும். அதாவது ஃபைனட் சொல்யூஷனை கொடுத்துட்டு ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கொடுத்தது க்ளோஸ்ட் அந்த ரீஜன் இந்த கார்னர் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு ஷேப்டு ரீஜன் வந்து க்ளோஸ்டா இருந்தது அப்படின்னா ஓகேங்களா? அந்த க்ளோஸ்டு கார்னர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலையா, டிரா பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல டிரா பண்ணக்கூடிய அந்த ஏரியா பீசபிள் ரீஜன் சொல்றோம் இல்லையா, அந்த பீசபிள் ரீஜன் வந்து க்ளோஸ்டா இருந்தது அப்படின்னா மேபி அது க்ளோஸ்டா இருந்தது அப்படின்னா அதை பவுண்டட் சொல்யூஷன் சொல்லுவோம். அது க்ளோஸா இல்லாம ஓகேங்களா, க்ளோஸ்டா இருந்ததுன்னா அது ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் தான் கொடுக்கும். ஏன்னா க்ளோஸ்டா இருந்தா ஃபைனட் நம்பர் ஆஃப் கார்னர் பாயிண்ட் இருக்குமா, அந்த ஃபைனட் நம்பர் ஆஃப் கார்னர் பாயிண்ட் வச்சு நம்ம
ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கொடுக்கறதுனால அதுக்கு என்ன சொல்லணும், பவுண்டட் சொல்யூஷன் சொல்றோம். ஒருவேளை அன்பவுண்டட் சொல்யூஷன் அப்படின்னா இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும். அந்த ரீஜன் அப்படிங்கிறது ஓப்பனா இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னா நிறைய அதுக்கு என் பாயிண்டே இல்லாம போயிட்டே இருந்தது அப்படின்னா, அந்த ரீஜன் வந்து ஒரு என் பாயிண்ட் இல்லாம போயிட்டே இருந்தது அப்படின்னா இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸ் கொடுக்கும். தட் மீன்ஸ் அது வந்து க்ளோஸ்டா இருக்காது, அன்பவுண்டடா இருக்கும். தட் இஸ் அன்பவுண்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ பவுண்டட் சொல்யூஷன் என்ன தெரியும், அன்பவுண்டட் சொல்யூஷன் என்ன தெரியும் இல்லையா? நெக்ஸ்ட் இன்ஃபீசிபிள் சொல்யூஷன் அப்படின்னா என்ன? இன்ஃபீசிபிள் சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னா ரெண்டுக்கும் காமன் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு அதுல எந்த ஏரியாவும் இல்ல, காமன் ஏரியா அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம. ஓகேங்களா? அப்ப ரெஸ்ட்ரிக்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாம எந்த ஒரு கண்டிஷனும் ஹோல்ட் ஆகாம இருந்தது அப்படின்னா தட் இஸ் இன்ஃபீசிபிள் சொல்யூஷன் அப்படிங்கிறது. என்னன்னா ஒரு டைரக்ஷன்ஸ் ஒரு வந்து டாப் டைரக்ஷன் ரெண்டுக்கு காமன் ஏரியா அப்படிங்கிறது டிஃபைனடா இல்லாம. ஓகேங்களா? ரெண்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அதாவது வேற வேற டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் டைரக்ஷன்ஸ்ல போயிடுச்சு அப்படின்னா, இப்போ ரெண்டு கன்சைன்ஸ் வந்து ஆப்போசிட்டா போயிட்டு இருக்கு அப்படின்னா மேபி அந்த இடத்துல இன்ஃபீசிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்கலாம். காமன் பவுண்டரிஸ் அங்க ஃபீசிபிள் ரீஜனே அங்க இல்லாம இருந்தது அப்படின்னா, ஃபீசிபிள் ரீஜன் அங்க இல்லாம போயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் இன்ஃபீசிபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மேபி அங்க இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கன்சைன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கன்சைன்ஸா இருக்காது, எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கன்சைன்ஸா இல்லாம இருக்கணும். ஓகேங்களா? இந்த ஆல் த கன்சைன்ஸ் ஆர் நாட் எ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கன்சைன்ஸா இருக்கணும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இருந்ததுனாவே ஆல் த கன்சைன்ஸ் ஆர் நாட் எ லெஸ் தென் அக்கர் நாட் நெவர் அக்கர்ட் இன் தி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப் அப்படின்னு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ இது ஒரு ரிசல்ட்ல கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இது ஒரு டிஆர்பி கொஸ்டினும் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்டிருப்பாங்க. சோ எப்ப இருக்கணும், அப்போ இன்ஃபீசிபிள் சொல்யூஷன் நாட் அக்கர் இன் த கன்சைன்ஸ் ஈக்குவேஷன் லெஸ் தென் ஆர் டைப்பா இருக்கும். கன்சைன்ஸ் ஈக்குவேஷன் எல்லாமே எப்படி இருக்கணும், நாட் அக்கர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப். அப்போ நாட் அக்கர்னா அந்த மாதிரி இல்லாம இருக்கும். அப்போ அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு என்ன சொல்யூஷன் இருக்கும், ஆல் த கன்சைன்ஸ் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பா இருந்தா நமக்கு என்ன சொல்யூஷன் தான் கிடைக்கும், feasible solution, bounded solution, feasible solution தான் நமக்கு கிடைக்கும். எல்லாமே less than or equal to constraints இருந்தனா அப்ப அந்த சொல்யூஷன் நமக்கு feasible solution கிடைச்சிரும். மேபி not occur less than or equal to type இல்லாம இருந்தது அப்படினா அப்ப infeasible solution அதான் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லிருக்கோம். ஓகேங்களா? சோ அத தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணோம். First is unbounded solution அப்படினா unbounded solution அப்படினா when the value of the decision variable may be increases. ஓகேங்களா? when the value of the decision variable may be increases indefinitely. ஓகேங்களா? indefinitely. ஓகேங்களா? infinitely அப்படின்னு சொல்றோம் இல்லையா? infinite தான் indefinitely ன்னு சொல்றோம். finite definite-ஆ இல்லாம infinite-ஆ போயிட்டே இருக்கும். indefinitely அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? with violent எந்த ஒரு கண்டிஷன் சொல்லாம infinite-ஆ term போயிட்டே இருந்தது அப்படின்னா with the violating அப்படின்னு சொல்லிருக்காங்க. எந்த ஒரு கண்டிஷன்ஸ் எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லாம அது infinite-ஆ அதுக்கு எந்த ஒரு முடிவும் இல்லாம முடிவே இல்லாம போயிட்டே இருக்கிறதா. indefinitely with the violating any of the constraints the feasible region is said to be a unbounded. Is said to be a unbounded. அந்த மாதிரி infinite நம்ம போயிட்டே இருந்ததுன்னா that is unbounded. For example ஒரு டயகிராம் டிரா பண்றேன், முடிஞ்ச வரைக்கும் நான் விஷுவலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்பவுமே அது மைண்ட்ல வந்து ஃபிக்ஸடா இருக்கும் இல்லையா? அதுக்காக ஒரு அன்பவுண்டட் அப்படின்னா ஒரு இமேஜ் அங்கேயே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அன்பவுண்டட் அப்படின்னா ஒரு இமேஜை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எக்ஸ் ஆக்சஸ் வச்சுக்கலாம், இது ஒய் ஆக்சஸ், x axis, இது y axis. ஓகேங்களா? இந்த டயகிராம் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா unbounded solutions அப்படிங்கிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, unbounded அப்படிங்கிறப்போ எதை சொல்லலாம் பாருங்க, இப்படி ஒரு ரீஜன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ரீஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு டேர்ம். ஓகேங்களா? இந்த டேர்ம் வச்சுக்கலாம். அனதர் ஒன் இப்படி ஒரு டேர்ம் வச்சு, இதுவும் இந்த டைப்ல இருக்கும், இந்த டைரக்ஷன்ஸ்ல போயிருக்கும். அப்போ இதுவும் நம்ம இந்த டைரக்ஷன்ஸ்ல இருக்கும். அப்போ இந்த ரீஜன்லாம் நம்ம என்ன இருக்கும், பீசபிள் ரீஜனா, இதுதான் பீசபிள். ரெண்டுக்கும் காமனான ரீஜன் தான் பீசபிள் ரீஜன். இதுக்கு ரஃப் ஒர்க்குக்காக இந்த டயகிராம் டிரா பண்றா புரிச்சுக்கோங்க. ஸோ இது பாருங்க, இந்த டேர்ம் எப்படி இருக்கு பாருங்க, இது பாருங்க, இதுல இருந்து இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த லைன் பாருங்க, இதுக்கு மேல இருக்கணும் அண்ட் இதுக்கு மேல இருக்கணும். அப்ப இந்த ரீஜன் வராது, இந்த ரீஜன் வராது, இதுக்கு கீழே எதுவுமே வராது, இந்த டேர்மும் வராது. அப்ப இந்த டேர்ம் எல்லாமே வரும் இல்லையா? இந்த டேர்ம்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ரீஜன் எல்லாமே இது எண்ட் பாயிண்ட் எதா இருக்கு பாருங்க. இந்த பாயிண்ட் அப்படியே எப்படி இருக்கும், இந்த லைனுங்கிறது அப்படியே போயிட்டே இருக்குமா, இந்த லைனுங்கிறது அப்படியே போயிட்டே இருக்குமா, அந்த ரீஜன்ங்கிறது எப்படி இருக்கும், போயிட்டே இருக்குமா. இந்த ரீஜன் வந்து அன்பவுண்டடா இருக்கு, இது ஃபைனட்டாவே இல்லாம ஒரு பவுண்டட் சொல்யூஷன் இல்லாம அன்பவுண்டடா போயிட்டு இருக்கு, எண்ட் பாயிண்டே இல்லாம போயிட்டே இருக்குன்னா. ஓகேங்களா? ஸோ இதை சொல்லலாம் எக்ஸாம்பிள்ஸா நம்ம அன்பவுண்டட் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கறத நம்ம இந்த டைம் சொல்லலாம். ஓகேங்களா? இது அன்பவுண்டட் சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம்
பவுண்டடா இருக்கா பாருங்க, இதெல்லாம் போயிட்டே இருக்கு இல்லையா, அன்பவுண்டட் சொல்யூஷன் அப்படிங்கிறது இது ஒரு டயக்ராம் சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய டயக்ராம்ஸ் நம்ம கிராஃபிக்கல் மெத்தட்ல ப்ராப்ளம் பார்க்க போறோம். இருந்தாலும் உங்களுக்கு அன்பவுண்டட்னே ஒரு இமேஜ் மைண்ட்ல கொண்டு வரதுக்காக நான் இதை ஒரு ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்போ ஒரு ரீஜன் நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரீஜன்ஸ்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் அன்பவுண்டட்னா உங்களுக்கு மைண்ட்ல ரீஜன் என்ன கொடுக்கணும்னா இப்படி இன்ஃபைனட்டா நமக்கு போயிட்டே இருந்தோம், இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸ் நம்மளால கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னா there is a unbounded solution அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகேங்களா, இது பவுண்டட், இது எந்த க்ளோஸ்டா இருக்கா பாருங்க, கிடையாது. இட் மேபி பவுண்டடா இருந்தனா, இப்போ பவுண்டட் சொல்யூஷன் எப்படி இருக்கும், பவுண்டட் அப்படின்னா பாருங்க இப்படி ஒரு ரீஜன் இருக்கு, இப்படி ஒரு ரீஜன் இருக்கு. இது இந்த சைட் வந்து டவுன்வர்டா இருக்கணும், இது இந்த சைட் வந்து இன்வர்டா இருக்கணும். அப்ப இது ரெண்டுக்கும் காமனா இருக்கக்கூடிய இது இதுக்கு மேல இருக்கணும், இதுக்கு கீழே இருக்கணும். அப்படின்னா இந்த ரீஜன் வருமா, இது ஒரு க்ளோஸ்டா இருக்க பாருங்க, இது கார்னர் பாயிண்ட் எல்லாம் ஃபைனைட்டா இருக்க பாருங்க, கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃபைனைட்டா இருக்கு. இந்த 4 கார்னர் பாயிண்ட்ஸ் ஃபைனைட்டா இருக்கிறதுனால இது பவுண்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது மெனி சொல்யூஷன் டு இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன் கொடுக்காது, இது ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் தான் கொடுக்கும். ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஃபீஸபிள் கார்னர் பாயிண்ட்ங்கிறது ஃபைனைட் நம்பரா இருக்கு, இது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கொடுக்கும். இது ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கொடுக்கறதுனால இது பவுண்டட் சொல்றோம், இது அன்பவுண்டட் அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது பவுண்டட் சொல்யூஷன் பார்த்துட்டோம்ல. நெக்ஸ்ட் இன்ஃபீஸபிள் சொல்யூஷன் அப்படின்னா infeasible solution when the constraints are not satisfies the simultaneous the LPP as the no feasible region. ஓகேங்களா, ரெண்டும் அந்த கன்ஸ்ட்ரைன்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு feasible region அங்க மேக் ஆகாம இருந்தது அப்படின்னா அதுதான் என்ன சொல்லணும், infeasible solution. கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் என்ன இருக்கணும், கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு feasible region அங்க ஒரு மேக் ஆகாம இருந்ததுன்னா, feasible region அங்க கிரியேட் ஆகாம இருந்தது அப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், infeasible region அப்படின்னு சொல்லுவோம். that is a infeasible region. அந்த infeasible region எப்படிலாம் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் வச்சு நம்ம மேக் ஆகும் அப்படின்னா this infeasible solution can occur in all the constraints are not less than or equal to type. அப்படின்னா என்ன அர்த்தம், not occur, ஞாபகம் வச்சுக்கோங்க, not occur. மேபி எல்லா கன்ஸ்ட்ரைன்ட்ஸும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பா இருந்தா அது பவுண்டடா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது ஒருவேளை எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் எப்படி கன்ஸ்ட்ரைன்ட்ஸும் நாட் அக்கர், அதாவது ஒருவேளை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப் வந்து அக்கர் ஆகாம இருந்தது அப்படின்னா அந்த சொல்யூஷன்ஸ் என்ன சொல்யூஷனா கிடைக்கும், உங்களுக்கு infeasible சொல்யூஷனா கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, when the constraints are not can never occur in all the constraints or is less than or equal to type, is not a less than or equal to type அப்படிங்கிறது தான். இதுதான் என்ன சொல்லுவோம், less than or equal to type இருந்ததுன்னா all the constraints are not less than or equal to type இருந்தா this is called the infeasible solution அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, this is called the infeasible solution. இப்போ infeasible solution ஒரு டயக்ராமா டிரா பண்ணிடலாம் இல்லையா, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்ட்ல வரும். நம்ம ஒரு ப்ராப்ளம் பாக்குறப்ப பார்க்கலாம், இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லணும். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் வந்து இப்படி இருக்கு, ஓகேங்களா, இன்னொரு கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் வந்து நமக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ஸ் இருக்கு, இந்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கான ரீஜனுங்கிறது நம்ம இங்க வரோமா, இதுதான் இந்த ரீஜன். ஸோ இதுக்கான ரீஜனுங்கிறது இந்த ரீஜன் வரும். ரெண்டுக்கு காமன் ஏரியா அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா, கண்டிப்பா இது ஒரு ரீஜனுங்க போயிட்டு இருக்கு, இது ஒரு ரீஜனுங்கிறது க்ளோஸ்டா இருந்தாலும் இந்த ரீஜன் வந்து நம்ம ஏன்னா ரெண்டு ரீஜனும் என்ன காமனான ஏரியா, ரெண்டு கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்க்கு காமனான ஏரியாவா தான் நம்ம சொல்லணும், அதுதான் feasible ரீஜன். இது ஒரு ரீஜனா இருக்கு, இது ஒரு ரீஜனா இருக்கு, ரெண்டுக்கும் காமன் ஏரியா அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா, கண்டிப்பா இல்ல, இதுதான் infeasible சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, that is a infeasible solution. infeasible solution. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு பக்கமும் காமன் ஏரியாஸை டிஃபைன் பண்ண முடியாம ஏதாவது ஒரு ஆக்சஸ் இருந்தது அப்படின்னா இது y ஆக்சஸா இருக்கும், இது x ஆக்சஸா இருக்கும், y ஆக்சஸ். இந்த காமன் ஏரியாவை எதுவும் டிஃபைன் பண்ண முடியாம இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ரீஜன் இருந்தது அப்படின்னா தட் இஸ் a infeasible solution அப்படிங்கிறது சொல்லுவோம். ஓகேங்களா, இதே நம்ம பவுண்டட் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னது பவுண்டட் சொல்யூஷன், நம்ம இங்க ஒரு ரீஜன் பார்த்தோம். நெக்ஸ்ட் அன்பவுண்டட் சொல்யூஷன் எப்படி இருக்கும், infeasible solution என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஆப்டிமா சொல்யூஷனா என்ன எப்படி இருக்கும், அது நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆப்டிமா சொல்யூஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதை பேஸ் பண்ணக்கூடிய கிராஃபிக்கல் மெத்தட்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது என்னென்ன இஷ்யூஸ் என்னென்ன டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வருங்கிறத நம்ம கேட்டகரைஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளம் மூலமா சொல்லலாம். ஜஸ்ட் டெஃபினிஷன் பேசிஸா நான் அதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஒரு பேசிஸ் அன்பவுண்டட் சொல்யூஷன் எந்த கண்டிஷன் கன்ஸ்ட்ரைன்ஸ் கோல்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ரஃபா சொல்லிருக்கோம் இல்லையா, இது ஒரு கொடுத்துருக்க ஒரு கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்பிபில இருந்து சால்வ் பண்ணி அன்பவுண்டட் சொல்யூஷன் எப்போ கிடைக்கும், பவுண்டட் சொல்யூஷன் எப்போ கிடைக்கும், உங்களுக்கு infeasible சொல்யூஷன் எப்போ கிடைக்கும், மேபி ஆல்டர்னேட்டிவ் ஆப்டிமா சொல்யூஷன் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம ஒரு ப்ராப்ளம் மூலமா நமக்கு ப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்
கிராஃபிக்கல் மெத்தட்ல பேஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.